Taste the Daily. கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட திருப்பயர் கிராம தெருக்களில் பல இடங்களில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீர் வெளியேறாமல் பல மாதங்களாக தேங்கியதில் துர்நாற்றம் வீசி கொசுக்கள் உற்பத்தியானதில் பலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவது குறித்து விடியா ஸ்டாலின் அரசின் நல்லூர் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் மற்ற தொற்று நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஜுரம் எல்லா காய்ச்சல்லாம் வருது. இது நாங்கள் மேலிடத்தில் ஊராட்சி செயலாளர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், பிடிஓட்டையும் சொல்லியிருக்கிறோம், மாவட்ட ஆட்சியாளருக்கும் நாங்கள் தகவல் கொடுத்துருக்குறோம். இன்ன வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கலை. புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணி மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டது. பொம்மநாதபுரத்தைச் சேர்ந்த 30 வயது நபர் புகழேந்திக்கு சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி பிள்ளையார்பட்டியைச் சேர்ந்த பழனி முருகன் என்பவர் கடந்த ஜூன் மாதம் 4,40,000 ரூபாய் பெற்றதாக தெரிகிறது. தற்போது வேலையும் வாங்கி தராமல் பணத்தையும் கொடுக்காமல் தலைமறைவாகி இருக்கும் பழனி முருகன் மீது விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்க கோரி புகழேந்தியின் பெற்றோர் புகார் அளித்தனர். கடன் வாங்கினதெல்லாம் அந்த ஆளுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. நாங்க 5 ரூபா வட்டிக்கு எல்லாத்துக்கிட்டே கடன் வாங்கிருந்தோம். அப்ப எங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும். இந்த ஆள் ஏமாத்துறது மாதிரி இன்னும் யார் யாரை ஏமாத்திருக்கான்னு பார்த்து அந்த ஆளுக்கு சரியான தக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்க. தூய்மை பணியாளர்களின் 100வது நாள் போராட்ட அனுமதி மற்றும் தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டம் குறித்த வழக்கு வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி 5 மற்றும் 6 மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 99 நாட்களாக பல போராட்டங்களை மேற்கொண்ட நிலையில் 100வது நாள் போராட்டம் தொடர்பாக அனுமதி கோரிய வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதனிடையே போராட்டம் குறித்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர். நாங்கள் உறுதியாக இருக்கிறது என்னன்னா, காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாங்கள் நம்பிக்கையா இருக்கோம். புதன்கிழமை அனுமதி பெற்று மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு உண்டான போராட்டமா காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம் மாறும். நீதி பெறுவதற்குண்டான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபடுவோம். நாகை அருகே சாலையில் வரிசை கட்டி நிற்கும் லாரிகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மாவட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை ஏற்றி வரும் நூற்றுக்கணக்கான லாரிகள் எடை போடுவதற்காக பெரவச்சேரியில் சாலை ஓரத்திலேயே நிறுத்தப்படுகின்றன. இதனால் அச்சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுவதாக சாடும் அப்பகுதி மக்கள் லாரிகள் எடை இடத்தை மாற்ற விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். லாரி எல்லாம் நிறைய ரோட்டோரத்திலே நிக்குது. திருவாரூர் டு நாகை இந்த சாலையில நிக்கிறப்போ இந்த பஸ் எல்லாம் பொதுவா போற பைக்ல போற மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அங்கிருந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த வேகத்தடையில இருந்து லாரியை பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் டிராபிக் ஆகுது. அந்த லாரில இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரிவேஸ் போறாங்க. அந்த ரிவேஸ் போறப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி வேகமா வர்றவங்க அதுல இருந்து பாதிக்கப்படுறாங்க. ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் அடுக்கடுக்காக புகார்களை தெரிவித்தனர். கடைகளில் நிலவும் உரத்தட்டுப்பாடு, திருவலம் பகுதி சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்குவது, உழவர் சந்தையில் வெளி வியாபாரிகள் விலைகள் நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட புகார்களை விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை முறையாக செயல்படுத்தி ஆக்கிரமித்த நீர் வழித்தடங்களை மீட்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியது. ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 13 வயது சிறுவனை தெருநாய் துரத்தி கடித்ததில் சிறுவன் காயமடைந்தார். பழைய குடிக்களம் கிராமத்தில் பிரதீப் என்ற 13 வயது சிறுவன் தெருவில் சென்று கொண்டிருந்த போது அவனை தெருநாய் கடித்து குதறியது. இதனையடுத்து காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்து வரும் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் விளம்பர மோகத்தில் உள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். திண்டுக்கல்லில் தொடர் மழையின் காரணமாக எலுமிச்சம்பழங்களின் தரம் குறைந்து விலை சரிந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே 40 கிலோ கொண்ட ஒரு மூட்டை 7,000 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது சிறுமலை செட்டில் ஏலத்தில் எலுமிச்சம்பழம் மூட்டை 4,000 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொடர் மழையால் மரத்திலேயே பழங்கள் அழுகியதால் வரத்து குறைவு மற்றும் எலுமிச்சம் பழங்களின் தோல்களில் புள்ளி ஏற்படுவதால் விற்பனை குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடிய அரசு எலுமிச்சம் பழங்களுக்கு உரிய விலையை நிர்ணயிக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே கொளக்குடியில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து லால்பேட்டை கைகாட்டி பகுதியில் முஸ்லிம் ஜமாத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொளக்குடியில் பல ஆண்டுகளாக முறையான சாலை மற்றும் வடிகால் வசதி ஏற்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து திரளான இஸ்லாமிய மக்கள் திரண்டு கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.